ஐயா வணக்கம். அனகை செல்வம் பேசுகிறேங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பதிவு தான். நம்ம பம்மல் டு பல்லாவரம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்த டிராஃபிக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்கூல் குழந்தைங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 7:30 மணிக்கு ஸ்கூலில் வந்து கிளம்புற குழந்தைங்க 9:30 வரைக்கும் போய் ஸ்கூலில் சேரலாங்காட்டியும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நாங்கள். இது நாங்கள் யாருக்கு கோரிக்கை வைக்கிறோன்னா, லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் எம்எல்ஏ, இப்போ ப்ரெசண்ட்டில் உள்ள எம்எல்ஏ. நான் நிறைய தடவை நீங்களும் ஒவ்வொரு தடவையும் மைக் போட்டு எல்லோருமே சொல்கிறீங்க, நாங்கள் விரிவாக்கம் பண்ணுறோன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 75லேருந்து இந்த ரோடு அப்படி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 ஒயின் ஷாப், பம்மல்லையே 2 ஒயின் ஷாப் இருக்கிற இடம் நம்ம இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, 2 அடிக்கில் இன்னொரு ஒயின் ஷாப் இருக்குது. இது சாயங்காலம் ஆனால் இன்னும் அதிகமாக டிராஃபிக் இருக்குது. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? சரி, அது உங்கள் சொந்த விஷயம். ஒயின் ஷாப் வையாது போங்க, அது உங்கள் சொந்த விஷயம். ஆனால் எங்களுக்கு இந்த பம்மல் ரெட்டப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இங்கேருந்து தாண்டலாங்காட்டே 2 அடி, இன்னும் 2 அடி தாண்டலாங்காட்டே நகராச்சு. இந்த பக்கம் போனால் லெஃப்ட்டில் போனால் போச்சலூர், இந்த பக்கம் போனால் சங்கர் நகர், இந்த பக்கம் போனால் ஜோல் கார்டன், இந்த பக்கம் 3 இடம் சங்குமாய் மாதிரி ஒன்றா சந்திக்கிற இடம் இது. அங்கே ஒரு ஜங்ஷனில் எந்த ஒரு போலீஸும் நிற்கிறது கிடையாது. சாயங்காலமே ஒரு போலீஸ் நிற்கிறது கிடையாது. எல்லாம் ஸ்கூல் டைம் போகிற இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் விரிவாக்கம் பண்ணுங்கள், பண்ணாத போங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்படியே தான் வாயில் தான் இப்படியே சொல்லி அடுத்த எலெக்ஷனும் வரப்போகுது. ஐயா எம்எல்ஏ அவர்களுக்கு இது என்னோடய வேண்டுகோள். லோக்கல் கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா அவர் இது வரைக்கும் ரோடு கூட சரியாக போட மாட்டேன்றார். இந்த பம்மல் பகுதியில் சங்கர் நகர் பகுதியில் ரோடே கிடையாது. ரோடு எல்லாம் வண்டி போச்சுன்னா பாதி வீல் தனியாக அது தனியாக போகுது. அதனால் எங்களோட கோரிக்கை கிடையாது, இது மக்களோட கோரிக்கை. எலெக்ஷன் வரப்போகுது, அதாவது கொஞ்சம் கருத்து எண்ணி கொஞ்சம் எங்கள் ரோடை கொஞ்சம் கிளியர் ஆக்கி கொடுத்தீங்கன்னா, விரிவாக்கம் பண்ணிங்கன்னா, ரோடும் கொஞ்சம் கிளியர் ஆக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது எங்களோட மக்களோட கோரிக்கை. பார்த்துங்க, எலெக்ஷன் வருது, கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. வேறு உங்கள்கிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. ஐயா எம்எல்ஏ அவர்கள் நிறைய தடவை நாங்கள் நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க வரீங்க, ஆனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. நிறைய தடவை சொல்லியாச்சு. நீங்கள் இந்த இடத்துல காலையில் 7:30 மணிக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போனீங்கன்னா தெரியும். நீங்கள் 10 மணி மேலே தான் வெளியே வரீங்க நினைக்கிறேன். அதனால் ஐயா லோக்கல் கவுன்சிலருக்கும் இங்கே லோக்கல் எம்எல்ஏவுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. இது எங்களோட கோரிக்கை இல்லை, மக்களோட கோரிக்கை. எங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்காக ஸ்கூல் பசங்களை போகிற வரைக்கும் இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. விரிவாக்கம் பண்ண மாட்டேங்க எங்களுக்கு தெரியும். இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்கு கிளியர் பண்ணி விடுங்க.